Hello friends, this is Pranav from GV Computers. நாம இன்னைக்கு ஒரு பிரிண்டர் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஆனா நம்ம எப்படி ஒரு பிசில வந்து ப்ராசஸர், மதர் போர்டு, ரேம், கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம ஹேண்ட் பிக் பண்றோமோ அதே மாதிரி ஒரு பிரிண்டர் வாங்கும் போதும் அதுல என்ன ஃபீச்சர்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஆனா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா தெரியணும். இதெல்லாம் வந்து மார்க்கெட்ல அவைலபிள்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாதான் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். எனக்கு என்ன தெரியும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஃபீச்சர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வந்து பிரிண்ட், ஸ்கேனு, காப்பின்னு சொல்லி பார்க்காம இதுக்கு மேலே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் இந்த ஒவ்வொரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கே வந்து இப்படிலாம் கூட இருக்கா, நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணுங்க. நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இந்த 10 ஃபீச்சர் மட்டும் இல்லாமல் ஒரு போனஸாக 3 ஃபீச்சர் வந்து ஹிடன் ஃபீச்சர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ நார்மலாக நம்ம பார்க்குற பிரிண்ட், ஸ்கேன், காப்பி தவிர்த்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராவாக பார்க்க வேண்டிய ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டியூப்ளெக்ஸ், ஆட்டோமேட்டிக் டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா நம்ம ஒரு பிரிண்டரில் பேப்பர் வைக்கும்போது நம்ம டபுள் சைட் பிரிண்ட் அவுட் கொடுக்குறோம்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு பிரிண்ட் வரும், நம்ம திரும்பி பேஜை திருப்பி வைப்போம், அதுக்கப்புறம் பேக் சைடில் பிரிண்ட் ஆகும். இந்த ஆட்டோமேட்டிக் டியூப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரிண்டே வெளில வந்துடும். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் டைம் சேவிங் கூட. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நிறைய பிரிண்டர்ஸில் இருக்காது. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப தேவையாக இருந்துச்சுன்னா இது கேட்டு வாங்கணும். ஸோ செகண்ட் ஃபீச்சர் அப்படின்னா ஹை பேஜ் ஈல்ட் அண்ட் நார்மல் பேஜ் ஈல்ட். ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு நார்மலாக ஒரு பிரிண்ட் எடுக்கும்போது, லேசர் பிரிண்டர்ஸ் எடுக்கும்போது உள்ள வந்து ஒரு பேபி டோனர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த பேபி டோனரில் உங்களுக்கு பேஜஸ் கம்மியாக தான் வரும். சின்ன பகவதிடா. அண்ட் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது ஒரு ஃபுல் டோனர் நம்ம போடணும். எதுனா உங்களுக்கு வந்து ஃபுல்லி ஃபில்டு டோனராக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா லேசர் டேங்க் பிரிண்டர்ஸ், அதாவது ஹெச்பியில் லேசர் டேங்க் பிரிண்டர்ஸ்லாம் வருது. அதில் வந்து உங்களுக்கு கிட்டே வருங்க, நம்மளே செல்ஃப் ரீஃபில் பண்ணிக்கலான்னு. அதில் வந்து பேசிக் ரீஃபில் கிட் அண்ட் லார்ஜ் ரீஃபில் கிட்னு வரும். உங்களுக்கு லார்ஜ் ரீஃபில் கிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதை நீங்கள் வாங்கும்போது இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். தேர்ட் பாயிண்ட் வந்து ஒயர்லெஸ் அண்ட் மொபைல் பிரிண்டிங். இப்போ வர நிறைய பிரிண்டர்ஸில் வந்து வைஃபை ஆப்ஷன்ஸ் இன்பில்ட்டாக வந்துடுதுங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிஸ்டம் கனெக்ட் பண்ணாமல், இல்லை லேப்டாப் கனெக்ட் பண்ணாமல் பிரிண்டரை மட்டும் ஆனில் வச்சுக்கிட்டு உங்கள் மொபைல்லேருந்து எனி ஃபைல்ஸை வந்து உங்களுக்கு பிரிண்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. வேலை இல்லை. இட்ஸ் வெரி ஈஸிங்க. இப்போ டேரக்ட் வைஃபையோ வந்துருச்சு. உங்கள் மொபைல்லேருந்து பிரிண்டரை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு பிரிண்டரோட வைஃபை மட்டும் ஆன் பண்ணிடணும். நீங்கள் வந்து எனி பேஜஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஈஸியாக வந்து பிரிண்ட் வந்துடுது. ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு நிறையவே தேவைப்படும். ஸோ நான் இதை கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு வாங்குறீங்க. உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 3-4 மெம்பர்ஸ் வந்து ஒரு இடத்துல ரூமில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 3 பேருக்குமே வந்து பிரிண்டர் நீட்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து செப்பரேட் பிரிண்டர் வாங்கணும்னு தேவையே இல்லை. ஒரு சென்டர் இல்லை காமன் பாயிண்ட்டில் ஒரு பிரிண்டரை வச்சுட்டு நெட்வொர்க் ஆப்ஷன் இருக்கிற பிரிண்டர் வாங்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்விட்சில், அதாவது நெட்வொர்க் ஸ்விட்சில் வந்து நம்ம 4 சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த பிரிண்டரை கனெக்ட் பண்ணிட்டோம்னா 4 பேருமே வந்து அந்த பிரிண்டரை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நீட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நெட்வொர்க் பிரிண்டராக இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாஸ்டர் பிரிண்டிங் ஸ்பீட்ஸ், அதாவது PPM, பேஜஸ் பர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் நம்ம பார்க்கறது இல்லை. மாடல்ஸு, ஃபீச்சர்ஸு, டிசைனு, லுக்ஸு அண்ட் நம்ம வந்து காஸ்ட் கூட பார்ப்போம். PPM எதுக்கு அப்படின்னா ஃபாஸ்டர் ஸ்பீட்ஸ், அதாவது பிரிண்டிங் ஸ்பீட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது அப்படின்னா இப்போ லேசர் பிரிண்டர் அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 20 to 25 பேஜஸ் பர் மினிட் வரும். அதுவே இங்க் டேங்க் அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளுக்கு 10 to 15 பேஜஸ் தான் வரும். அது பிளாக். ஸோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்டர் ஸ்பீட் வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரிண்டர் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப கம்மி யூசேஜ் தான் அப்படின்னா அதுக்கு எந்த பிரிண்டர் கரெக்டாக இருக்குமோ அதை. 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர். இப்போ இது என்னன்னா ADF அப்படின்னு சொல்லி நார்மலாக சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு 20 to 30 பேப்பர்ஸ் வந்து அட் அ டைமில் ஸ்கேன் பண்ணணும். அப்படி நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம இந்த ஃப்ளாட் பெட் ஸ்கேனரை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒவ்வொன்றா வைக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். முடியல. இதுக்கு வந்து ADF அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேனர் யூனிட் இந்த பிரிண்டருக்கு மேலேயே வச்சிருவாங்க. அது என்னன்னா அதுக்கு ஒரு 20 பேஜஸ் வச்சுட்டோம்னா அதுவே வந்து ஒவ்வொன்றா ஸ்கேன் ஆகிட்டே வந்துடும். ஸோ இட் வில் பி வெரி ஈஸி. நீங்கள் ஸ்கேனிங் நிறைய யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பிரிண்டர்லேயே எல்லாமே முடியணும் அப்படின்னா ADF-ஓட இருக்கிற பிரிண்டராக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூவல் பர்பஸாக முடிஞ்சிடும். 7th பாயிண்ட் வந்து லோ பவர் கன்சப்ஷனுங்க. ஸோ
ஸோ நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம், நம்ம கரண்ட் பில் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பவர் கன்சப்ஷன் எது கம்மியாக இருக்கோ அது வாங்குறது நமக்கு பெட்டராக இருக்கும். கரண்ட் பில் 8000 ரூபாய் வந்துருது. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம பவர் கட்ஸ் வந்து நிறைய இருக்கு. இல்லை சார் ஃபைல் முடிஞ்சிச்சு சார், ஒன்றுமே இல்லை, பவர் போயிடுச்சு. நான் யூபிஎஸ்ல நிறைய ரன் பண்ணோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு லோ பவர் கன்சப்ஷன் பிரிண்டர் இருந்தால் தான் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும். ஏன்னா லேசர் பிரிண்டர்ஸ்லாம் வந்து நிறைய இழுக்கும், உங்களுக்கு யூபிஎஸ்ல ரன்னும் பண்ண முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் டிசிஷனை நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிபிஐ, அதாவது டாட்ஸ் பெர் இன்ச். இப்போ டாட்ஸ் பெர் இன்ச் வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஸ்கேனிங்க்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பிரிண்டிங்க்குன்னு சொல்லுவாங்க. பிரிண்டிங் வந்து கிளாரிட்டி எவ்வளோ நல்லா வந்து கிளாரிட்டியாக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து டிபிஐ சொல்லுவாங்க. அண்ட் ஸ்கேனிங்கும் வந்து எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக ஸ்கேன் பண்ணுறது, பக்காவாக ஸ்கேன் பண்ணுறது, கிளாரிட்டி இருக்குதுன்னு பார்த்து இது வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது 2 பிரிண்டர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா எதில் வந்து டிபிஐ நல்லா இருக்குது, எது பிபிஎம் நல்லா இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கலாம். ஸோ 9th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாரண்டி. இப்போ நார்மலாக எல்லா பிரிண்டர்ஸ்க்கும் வந்து 1 இயர் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக் அண்ட் எல்லாமே மேண்டேட்டரியாக பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இப்போ நார்மலாக ஒரு இன்டேங்க் பிரிண்டர்ஸில் 2 இயர்ஸ் வாரண்டியோட வருது சில மாடல்ஸ் மட்டும். அண்ட் சர்டன் பிரிண்டர்ஸில் வந்து எப்சனில் இன்டேங்க் அது மோனோக்ரோம் பிரிண்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா 3 இயர்ஸ் வாரண்டியோட கொடுக்குறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரிண்டர்ஸில் மட்டும் வாரண்டியை வந்து இயர்ஸ் வச்சு நம்ம வாங்கக்கூடாதுங்க. நம்ம 2 விதமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 இயர்ஸ் ஆர் 1 lakh பேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன விச் அவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஸோ 1 lakh பேஜஸ் வந்து நம்ம வந்து 1 இயரில் 1.5 இயர்ஸில் எடுத்துட்டோம்னா பிரிண்டோட வாரண்டி முடிஞ்சிச்சு. அதுவே வந்து நம்ம 1 lakh பேஜஸ் எடுக்காமே இருக்கும் அதை அப்படின்னு வச்சுருந்தோம்னா 3 இயர்ஸ்க்கு அந்த வாரண்டி பீரியட் இன்டாக்டாக இருக்கும். என்னடா அப்படி சொன்னா இப்படி சொல்கிறேன், இப்படி சொன்னா அப்படி சொல்கிறேன். ஸோ நம்ம எது வாங்கினாலும் இதை வந்து ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. 1 இயர் ஆர் 30,000 பேஜஸ், 2 இயர்ஸ் ஆர் 50,000 பேஜஸ் எப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரிண்டருக்கும் வேரி ஆகும். ஸோ உங்கள் பிரிண்டர் எப்படி உங்களுக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட் அண்ட் 10th பாயிண்ட்டுங்க. இந்த பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அண்ட் ஸ்பெஷல் பிரிண்டர்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பிரிண்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நெட்வொர்க் பிரிண்டரில் மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும். பின் பிரிண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். பின் பிரிண்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க ஒரு பிரிண்டரை, ஒரு 10 பேர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போது நான் ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டை வந்து பிரிண்ட் கொடுத்துட்டேன். ஆனால் பிரிண்டர் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, நான் எந்திரிக்கும் போது எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிடுறீங்க. ஆனால் நீங்கள் எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே இன்னொருத்தராக அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுட்டாங்கன்னா தீபாவளி பரிசு காத்திருக்கிறது கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் உங்கள் சிஸ்டத்துலேருந்து கொடுத்துருவீங்க. ஆனால் அங்கே பிரிண்ட் வராது. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பின் இருக்கும். அந்த பின்னை போய் நீங்கள் அந்த பிரிண்டரை என்டர் பண்ணால் மட்டும்தான் பிரிண்ட் அவுட் வெளில வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒரு 10-15 பேர் வந்து ஒரே பிரிண்டர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய வால்யூம்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்ல எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்பியில் 4104DW அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. கார்பரேட் மாடல், அதாவது கமர்ஷியல், பக்கா கமர்ஷியல் மாடலுங்க. A4 பிரிண்டர் தான். இந்த பிரிண்டரில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இட்ஸ் அ லேசர் பிரிண்டர். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த போனஸ் 3 டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளவுட் பிரிண்டிங், அட் இஸ் எனிவேர் பிரிண்ட். நீங்கள் வந்து சேலத்தில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, சென்னையில் இந்த பிரிண்டர் இருக்குது, ஆனால் சேலம்லேருந்து நீங்கள் அந்த பிரிண்ட் அவுட்டை சென்னையில் கொடுக்கணும். ஒன்று இமெயிலில் அனுப்பிச்சு அவங்கள வந்து பிரிண்ட் எடுக்க சொல்லுவீங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு பிரிண்ட் எடுக்க சொல்லுவீங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை, அதாவது பிரிண்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாதவங்க தான் இருக்காங்கன்னா இங்கேருந்தே நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே பிரிண்ட் அவுட் வந்துடும். ஸோ இந்த ஃபீச்சர் பேர் தான் எனிவேர் பிரிண்ட்டுங்கிறது. இது வந்து ஹெச்பி இன்டேங்க் பிரிண்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னா ஹெச்பி பிரிண்டர்ஸ் நீங்கள் போகலாம். அண்ட் செகண்ட் ஹிடன் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கேன் டு இமெயில். இப்போ நார்மலாக வந்து நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேன் ஆகி நம்ம சிஸ்டமுக்கு வரும். நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் மாடல்ஸ்லாம் பார்த்தோம்னா ஸ்கேன் டு இமெயில் ஆர் ஸ்கேன் டு சிஸ்டம் 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. டேரெக்டாக இமெயிலில் அந்த பிடிஎஃப் போய் அட்டாச் ஆகிடும், நம்ம மெயில் அனுப்பிச்சா போதும். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சராக இருக்குங்க. அண்ட் தேர்ட் ஹிடன் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா பிரிண்ட் ஃப்ரம் யூஎஸ்பி. இப்போ ஒரு சில மாடல்ஸில் வந்து யூஎஸ்பி போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம பென்ட்ரைவ்ஸை போட்டு பென்ட்ரைவில் இருக்கிற ஃபைலை வந்து டேரெக்டாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மக்கிட்ட மொபைல் இல்லை, சிஸ்டமும் இல்லை, பென்ட்ரைவ் மட்டும்தான் இருக்குது, ஆனால் பிரிண்டர்லேருந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தே ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ரொம்ப தேவை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து போனஸ் டிப்ஸாக முன்னாடி கொடுத்துருக்கு.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அண்ட் உங்களுக்கு வந்து இன்னும் டவுட்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ஸ்டோருக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கணும், மொபைல் நம்பர்ஸும் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு அந்த பிரிண்டர்ஸும் வேணும்னா ஏதாவது நம்ம வெப்சைட் இருக்குது ஆர்எல்ஸ் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் கூரியரும் அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ், ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ், பிசி பில்ட் வீடியோஸ் அண்ட் ஈச் காம்பனன்ட் பற்றி செப்பரேட் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா subscribe to our channel GV Computers. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட். பை பை.